யார் உங்களுடைய இருதயத்தின் கதவை தட்டுகிறார்? இன்றைக்கு நம்முடைய இருதயத்தின் கதவுகளை ஆண்டவர் மட்டும் தட்டல, அநேக காரியங்கள் தட்டி கொண்டிருக்கிறது. நம்ம யாருக்கு நம்ம இருதயத்தை நம்ம திறந்து கொடுக்கிறோம்? பாவம் நம்முடைய இருதயத்தின் வாசல்களை தட்டி கொண்டிருக்கு. இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில எரிச்சலோட, கசப்போட, அடுத்த ஆட்களை பற்றி பொறாமையோ, அடுத்த ஆட்களை பற்றி நமக்கு சரியான மனப்பான்மை இல்லாவிட்டால் கசப்பு வைத்து கொண்டு இருந்தோம் என்றால் பாவம் நம்முடைய வாசல் படியில் கதவு தட்டி கொண்டே இருக்கும். அந்த ஒரு மூமெண்ட்ல அந்த கதவை திறந்து விட்டோம்னா பாவம் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடும். அது எப்போ உள்ள வருதுன்னே நமக்கு தெரியாது. பிசாசு நம்மளை வஞ்சிப்பதற்கென்று வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான். பிசாசு வஞ்சித்து போடுவதற்கென்று கதவை தட்டி கொண்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரோடு இருக்கிற நெருக்கத்தையும், ஆண்டவரோடு இருக்கிற நல்ல டிவோஷனை விட்டு மெதுவாக அதை விட்டு நம்ம போக போக பாவம் நம்முடைய வாழ்க்கையில மெதுவாக புகுந்து விடும். தாவீது பாவத்திற்கு இடம் கொடுத்தனால ஒரு சந்ததியே அதனால கஷ்டப்பட்டது, அழிக்கப்பட்டது. அனனியாவும் சபீராளுடைய வாழ்க்கையில ஒரு பொய்யின் நிமித்தமாக ஆண்டவருடைய கோபாக்கினையும் ஆண்டவருடைய தண்டனையும் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. நீங்க பாவம் செய்கிறதுனால அதற்கு ஒரு விளைவு உண்டு, ஒரு பதில் உண்டு, அதற்கு ஒரு வினை உண்டு. உங்களுடைய இருதயத்தின் கதவை பாவத்திற்கு திறந்து கொடுக்காதபடி ஆண்டவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வாராக.